அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 61,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் திட்டக்குடியிலிருந்து செந்தில் ராஜா என்பவர் ஓட்டி வந்த காரை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சோதனையில் செந்தில் ராஜா உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 61,000 பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் பெரம்பலூர் சாராட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தென்காசி மாவட்டத்தில் காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் செங்கோட்டை, புளியரை மற்றும் பூலாங்குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தில் RPF வீரர்கள், ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். செங்கோட்டை காவல் நிலையத்தில் தொடங்கிய அணிவகுப்பு ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் காவல் நிலையம் வந்தடைந்தது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் விண்ணரசி மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நிகழ்ச்சியை நினைவுகூரும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் தவக்காலம் 40 நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் தவக்காலத்தின் முக்கிய நாளான குருத்தோலை ஞாயிறு உத்தமபாளையத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உத்தமபாளையத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் மாலை அணிவித்து சைக்கிள் பயணமாக வேளாங்கண்ணி வரை செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் KRL தங்கவேல், முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டி அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வெங்கக்கல்பட்டி, காளியப்பனூர், பொன்னகர், ராயனூர், தான்தோன்றிமலை, அசோக் நகர், நரிக்கட்டியூர், வெள்ளாளப்பட்டி, தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாசகி மகால் அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக சென்றவர்களை சோதனை செய்ததில் ரூபாய் 17 லட்சம் பணம் பிடிபட்டது. தனியார் மொத்த மளிகை கடை உரிமையாளர் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் போது கச்சேரி பிள்ளையார் கோவில் அருகில் தேர்தல் கண்காணிப்பு படையினர் அவரிடமிருந்த 17,30,200 ரூபாயை கைப்பற்றினர். பின்னர் வருமான வரித்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பணம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.